ஒரு பெரிய சிவன் கோவிலா இருந்து பிற்காலத்துல அழிந்த ஒரு இடத்துல தாங்க நம்ம இருக்கோம். இதுதான் பாத்தீங்கன்னா அந்த கோவிலுடைய அந்த கட்டுமானங்கள் பிற்காலத்துல அந்த படையெடுப்பால் அழிக்கப்பட்டதா இல்ல எப்படி அழிந்ததுன்னு தெரியல. ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா சாமியோட அந்த திருமேனி மட்டும் இருக்குது. இங்க சாமி வட்ட ஆவுடை கொண்ட ஒரு மிகப்பெரிய வட்ட ஆவுடை. அது பக்கத்திலே பாத்தீங்கன்னா அம்மனுடைய சிலையம்சமும் இருக்குது. இந்த சாமிக்கு வருகிற அந்த ஜூலை 12ஆம் தேதி பாத்தீங்கன்னா நம்ம கோவை அரண்பணி அறக்கட்டளை மற்றும் சிவசொந்தங்கள் எல்லாரோட ஒத்துழைப்போட திருப்பணி செய்ய போறாங்க. இந்த சாமியை பீடத்து மேல அமர்த்தி ஊர் மக்கள் ஒத்துழைப்பு கொடுத்திருக்காங்க. அவங்க முழு ஒத்துழைப்போட தான் இந்த திருப்பணி நடக்க இருக்குது. பொதுவா நம்ம செய்யற இடங்கள்ல அம்மனோட சிலைகள் எங்கேயுமே இருந்ததில்லை. முதன்முறையா அம்மன் சிலையும் சேர்த்து வைத்து நாம ஒரு பிரதிஷ்டை பண்ண போறோம். வாய்ப்பு இருக்கு அப்படின்னா சிவசொந்தங்கள் எல்லாருமே இங்க வரலாம். இந்த இடம் எங்க இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது நம்ம ராமநாதபுரம் மாவட்டம் RS மங்கலத்துக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய பாரனூர் அப்படின்ற இடத்துல தாங்க ஒரு மிகப்பெரிய ஒரு அத்தி மரம். அந்த அத்தி மரத்துக்கு கீழே தான் சாமி இருக்காரு. இங்கதான் அந்த திருப்பணி நடக்க இருக்குது. முடிந்தா ஸ்கிரீன்ல தெரிற நம்பருக்கு உங்களோட உதவிகளை பண்ணுங்க. இதுல பங்கு கொள்ளணும் அப்படின்னா தொடர்பு கொண்டு எப்படி வரணும் அப்படின்ற விஷயத்தையும் நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. முடிந்த அளவு காணொலியை ஷேர் பண்ணி இப்படி ஒரு சாமிக்கு திருப்பணி நடக்க இருக்கு அப்படின்றத வெளியுலகத்துக்கு தெரியப்படுத்துங்க. ஒவ்வொரு முறை நாம திருப்பணி செய்யும் போதும் அந்த திருப்பணியில சாமிக்கு திருநாமம் இடும் போதும் பல அதிசய நிகழ்வுகள் நடந்துகிட்டு தாங்க இருக்குது. கடந்த வாரம் ராமநாதபுரம் மாவட்டம் RS மங்கலத்துக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய பாரனூர் அப்படின்ற கிராமத்துல கிட்டத்தட்ட 300 ஆண்டுகள் எந்தவித பெரிய பூஜையும் இல்லாம சாமியும் அம்மனும் மண்ணுல இருந்தாங்க. அவங்கள மீட்டெடுத்து ஒரு மிகப்பெரிய ஒரு திருப்பணி கோவை அரண்பணி அறக்கட்டளையோட நம்ம செஞ்சு முடிச்சிட்டோம். அப்போ சாமிக்கு நாம திருநாமம் இடும்போது ஒரு மிகப்பெரிய அதிசய நிகழ்வு நடந்தது. இந்த சாமி கிட்டத்தட்ட ஒரு மிகப்பெரிய ஆழ அத்தி மரம்னு சொல்லக்கூடிய அந்த புண்ணிய மரத்துக்கு கீழே இருந்தாரு. ஆழ அத்தி மரத்துல நிறைய சடை போன்ற விழுதுகள் விழுவது நம்ம பார்த்திருப்போம். அந்த மாதிரி சடை கொண்ட அந்த மரத்துக்கு கீழே வீற்றிருந்த பெருமானுக்கு கடைமுடி ஈஸ்வரர் அப்படின்ற திருநாமம் வந்தது எல்லாரையும் ஆச்சரியத்துல ஆழ்த்துச்சுன்னு தாங்க சொல்லணும். அதே மாதிரி அம்மனுக்கு ஓட்டை காளியம்மன் ஒரு பெயர் தான் இருந்துச்சு. இன்னைக்கு இந்த அம்மனுடைய பெயர் அபிராமி அம்மை. இனிமே இந்த கோவில ஓட்டக்காளியம்மன் கோவில் சொல்லுவாங்களா? நிச்சயம் சொல்ல மாட்டாங்க. அபிராமி அம்மை சமேத கடைமுடி ஈஸ்வரர் ஆலயம் தான் அழைப்பாங்க. இந்த பாக்கியத்தை எங்களுக்கு வழங்கிய இறைவனுக்கும் இந்த திருப்பணிக்கு முதுகெலும்பா இருந்து எங்க பின்னாடி எல்லாருக்கும் உதவிய சிவசொந்தங்களுக்கும் குறிப்பா இந்த திருப்பணிக்கு உதவி செய்த நேயர்களாகிய உங்களுக்கும் எங்களுடைய பாதம் தொற்ற நன்றிகள். வாய்ப்பு இருந்துச்சுன்னா ராமநாதபுரம் RS மங்கலம் பக்கத்துல இருக்கக்கூடிய பாரனூர் கிராமத்துல போய் இந்த கடைமுடி ஈஸ்வரர் போய் தரிசனம் பண்ணுங்க. 300 ஆண்டுகள் தவத்துக்கு பிறகு மறுபடியும் எழுந்த இந்த ஈசன் பெருமான உலகத்துக்கு தெரியப்படுத்த ஒரு சின்ன ஷேர் பண்ணுங்க.